Good morning, teacher. Good morning, players. Good morning, Miss. Good morning, teacher. Good morning. Good morning, teacher. Good morning, good morning. தேங்க வாராக்கள் ஒருத்தரும் தம்ஸ் அப் போடல நான் நினைச்சேன் 2 பேர் தான் வரப்போறாங்களா மெசேஜ்ல ஒருத்தர் மிஸ்ஸுக்கு ரிப்ளை பண்ணலையே சரி ஓகே நான் குயிக்கா எடுத்துட்டு வரேன் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா உங்களுடைய எக்ஸாம் தானே இப்போ எல்லாரும் கிளாஸ் போயிடும் போல நான் மேத்ஸ் கிளாஸ் எல்லாமே இருக்கா போல சில பேருக்கு மிஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் எடுத்துட்டு விடுறேன்டா இந்த பேப்பர் ஒன்று இருக்கா உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு விடுறேன் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் மிஸ் செய்யாத கொஸ்டின்களை நீங்க வீட்டுல செய்து போட்டு அனுப்பி விடுங்க சரியா மிஸ் கொஞ்சம் கொஸ்டின் எடுக்கக்கூடிய ஆன்சர் செய்தே வச்சிருக்கிறேன் நான் அதை விளங்கப்படுத்தி விடுறேன் இப்ப எழுத வேண்டாம் யாருமே எழுதக்கூடாது மிஸ் விளங்கப்படுத்தி விடுறேன் விளங்கப்படுத்திட்டு மிஸ் வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன் அப்ப நீங்க ஃபுல்லா எல்லாத்துக்கும் உரிய ஆன்சரையும் பார்த்து எழுதலாம் இப்ப யாரும் எழுதக்கூடாது எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க பாப்போம் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க வீடியோ ஆன் பண்ணாதாக்கா பிக் ஆன் பண்ணுங்க பாப்பா ரைட் இப்ப நான் விளங்கப்படுத்தி தான் விட போறேன் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன் கவனமா பாருங்க பிறகு மிஸ் வாட்ஸ்அப் பண்ணினா பிறகு நீங்க எழுதலாம் ரைட் ஓகே இது ஃபர்ஸ்ட் நமக்குரிய ஒரு சாம்பிள் எக்ஸாம் பேப்பர் பிள்ளைகள் 1 minute This video வேலை செய்யல. ரைட் ஓகே ஓகே This video வேலை செய்யல. Video. ரைட் ஓகே பிள்ளைகள் இது ஃபர்ஸ்ட் நமக்குரிய யார் இது ஆடியோ ஆன் பண்ணிருக்கிறீங்க ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும் ரைட் ஓகே ஓகே இது பிள்ளை ஃபர்ஸ்ட் நமக்குரிய ஒரு மாடல் பேப்பர் சரியா முதலாவது கேள்வி என்ன ஆன்சர் ஆல் தி क्वेश्चन முதலாவது fill in the blank using I miss R I miss R pronounce பேஸ் பண்ணியான ஒரு கேள்வி சரியா I miss R யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்கு அப்ப நாங்க சிங்குலர் யார சிங்குலர் என்னது he I she he it இவெல்லாம் சிங்குலர் plural you we they எல்லாம் plural so அதுக்கு என்ன பாவிப்போம் பாவிப்போம் சிங்குலருக்கு இஸ் பாவிப்போம் ஐக்கு எப்பவுமே am தான் பாவிப்போம் சரியா இப்ப எல்லாரும் படிப்பிச்சுனா தானே ரைட் ஓகே அப்ப தேக்கு என்ன வரும் they are my sisters right I am late today which pen is yours pen என்னது singular so is those books and books வந்து நிறைய are mine those books are mine Srimal is in his room in is Srimal is a singular right okay இதெல்லாம் லேசி பிள்ளைகள் அதனால மிஸ் உங்களுக்கு ஆன்சரை போட்டுட்டேன் விளங்கப்படுத்தி விட பிறகு எழுதுங்களா ஒரு half an hourல முடிச்சிடுவேன் 10 மணிக்கு முடிச்சிடுவேன் turn these question into question ரெண்டாவது சரியா turn into question the questions இந்த வினாக்களா மாத்துட்டோம் முதலாவது example she is kind so how we make this as a question pronouns yes pronouns முன்னுக்கு கொண்டு வந்தா சரி நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னது which are pronouns is here
So I'm is are இருக்கிறத நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த I'm is are தூக்கி முன்னால போட்டா சரி பிள்ளை. சரி அப்ப இஷ் she kind. இந்த இஷ் வந்து முன்னால போயிடுச்சான்னு சொன்னா அப்படியே மேக் பண்ணது. இஷ் she kind. ரைட்? அது மாதிரி தான் இது. You are clever. Are you clever? Right? Those shoes are here. Are those shoes hers? Sorry, hers. Hers means அவளுடையது. Hers. Are those shoes hers? It is a fish. Is it a fish? சரி அப்படி மாத்திருக்கேன்னு பாருங்களா. வருஷத்துக்கு மேல முன்னுக்கு போட்டா சரி பிள்ளைய. I am tired now. Am I tired now? Right. She is a clever swimmer. Is she a clever swimmer? விளங்குதா? Right. லேசு தானே? Okay. அடுத்தது. Fill in the blanks. The first one is done for you. முதலாவது the children. Children is a plural or singular. Children. This is plural. அப்ப singular என்னது? Children singular என்னது? Child. Child. Very good. அப்ப children are running. So இது present continuous க்கு எழுத சொல்லி கேட்டிருக்கு. Continuous means செய்து கொண்டு இருக்குது. அப்ப நாங்க என்ன பாவிக்கணும்? ing verb-க்கு verb plus ing form பாவிக்கணும். சரியா? Right. அப்ப ரெண்டாவது the men is a singular or plural? Men. Plural. men singular என்னது? Man. 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 Yes. அப்ப அது இது men வந்து plural என்றனால the men are cutting the trees. Okay. அடுத்தது the woman ன்னு சொன்னா singular. men வந்தா plural. அப்ப women and சொன்னா plural. The woman என்றபடினால singular. So we can make this the woman is carrying her baby. The woman is carrying her baby. And the fourth one, the dog is a singular. So we can use it is barking வந்து குறைக்கிறது. அடுத்தது அஞ்சாவது the stars means நட்சத்திரங்கள். S வந்திருக்கேன்னா stars are twinkling ன்னா மின்னுது in the sky வானத்துல. Sixth one, last one, the ship is a singular. So we can make this is sailing போகுது across the sea. சரியா? Right. Okay. அப்ப third one முடிச்சிட்டோம். And the fourth one, fill in the blanks with correct preposition. Right? Preposition. பார்த்திருக்கோம். in, on, at, over, under, நிறைய பார்த்தோம்னா. Yes, so we can do it easily. These are some preposition here between, in, over, opposite, on. So first one, the duck swims in the pond. என்னத்துல? pondல swim பண்ணுது. சரியா? in the pond என்று சொன்னா தடாகத்தில். The bank is opposite the library. லைப்ரரிக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? பேங்க் இருக்கு. The keys are பாத்தீங்கன்னு சொன்னா விடையும் சேர்த்து இதுல வந்துட்டு on. ஆனா இங்க இருக்கு on the table. Right? Okay, miss. The aeroplane flies எங்க பறக்கும்? மேலால பறக்கும். மேலால clouds-க்கு மேலால. So we can use the preposition as over. The aeroplane flies over the clouds. And the last one, our house is dash
the school and the temple. Dasல என்ன வருது? ஸ்கூலுக்கு டெம்பிளுக்கு இடையில. இடையில means between. Right. Very good. படிப்பிச்சு எல்லாமே வந்திருக்கு என்ன? ரைட். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு பிள்ளைகள். இதுல நீங்க there is and there are இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி எழுத போறீங்க. அது நீங்க தான் யூஸ் பண்ணி எழுத போறீங்க. சரியா? இதுல என்னென்ன இருக்குன்னு ஒரு சும்மா பாருங்க. ஒரு பைக் இருக்கு, there is பாவிக்கலாம் என்ன? சிங்குலர் இருந்தா is, there is. ரெண்டு இருந்தா there are. அப்ப நாங்க ரெண்டு இருக்கிறது என்ன இருக்கு? chairs இருக்கு. So we can make the as a sentence, there are two chairs. There are two chairs in the picture or in the garden. Right? And trees இருக்கு. Trees எத்தனை இருக்கு? Trees, how many trees? Two. Big trees. 3. 1, 2, 3. 3. So there are இங்க இருக்கு, there are 3 trees in the picture. Right? And இங்க dog ஒன்று இருக்கு. இதுல ஒரு grandpa இருக்கிறார். இதுல வந்து ஒரு newspaper grandpa படிக்கிறார். இந்த things வச்சுக்கொண்டு there is and there are பாவிச்சு இந்த sentence மேக் பண்ண போறீங்க. இதுல ஏதாச்சும் doubts இருக்கா? No, teacher. No. No, teacher. No. Right. Okay. And the sixth one, பிள்ளைகள். Make these words plural. Plural form நிறைய தந்தனானு நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி தந்தனான். Right. So these are simple verses here. Bus, buses. Bus. Fox, foxes. Wool, wool. Tree, trees. Leaf, leaf, leaf. Boy, boys. Mango, mangoes. Child, children. Lorry, lorries. Knife, knife, knife. சரியா? Okay. Right. Here, seventh question. Write the shortened form. Shortened form. Shortened form means நிறைய உங்களுக்கு எழுதி தந்தனானு எழுத தந்தனான். So is not, we can make isn't, cannot, can't, does not, doesn't, he will, he'll, have not, haven't, they are, there, will not, want, should not, shouldn't, I am, I would, I'd. Right? Very good. Okay. Right. And the eighth one, order the sentences. Order the sentence. Sentence order பண்ணலாம். எதுக்கு? Let's make a cup of tea. Tea எப்படி make பண்றேன்னு சொல்லி order பண்ணலாம். So முதலாவது சொல்லிக்கினா add some sugar and milk. And second one, boil some water. Now the tea is ready. Drain it into the cup. Cupக்குள்ள ஊத்தட்டாம். Pour boiled water into the teapot and close it lid. என்னது boiled water இருக்குல்ல போட்டு அது பொட்டுல ஊத்தி அதை மூடி வைக்கட்டா. And put tea leaves into the teapot. So அது ரெண்டாவதுன்னு போட்டிருக்கணும். அப்ப நாங்க முதலாவது முதலாவது பாயில் பண்ணணும் என்ன தண்ணிய பாயில் பண்ணணும், பிறகு டீ லீவ்ஸ போடணும், அதுக்கு பிறகு நாங்க கொஞ்ச நேரம் அதை மூடி வைக்க வேணும். டீ லீவ்ஸ் வந்து ஊற வேணும் என்ன? அப்ப அதை மூடி வைக்க வேணும். மூடி வச்சா பிறகு சுகர் அண்ட் மில்க நாங்க மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு என்ன செய்ய வேணும்? ஒரு கப்புக்குள்ள ஊத்தணும். ஊத்தினா பிறகு now the tea is ready. ஓகேயா? டீ ரெடியா? டீ ரெடியா எல்லாருக்கும்? Right. Okay. அடுத்தது 9th question player. 9th question நீங்க தான் செய்ய போறீங்க. Rewrite the sentences using the punctuation marks.
punctuation marks தெரியுமா? comma, question mark, full stop, inverted comma, அந்த மாதிரியானது யூஸ் பண்ணி எழுத போறீங்க. சரியா? வியாஸ், அமரா, வியாஸ், அமரா, இதுல எது வரும்? வியாஸ் எஸ்க்கு முன்னால ஒரு கமா வரும் மேல. அடுத்தது அமரா முடிஞ்ச அப்புறம் கொஸ்டின் மார்க் வரும். என்ன? அப்ப நீங்க ரீரைட் பண்ண வேணும். திருப்பி இதை எழுதித்தான் அதுக்குரிய பங்க்சுவேஷன் மார்க் போட வேணும். சரியா? அப்ப நீங்க ரீரைட் பண்ணி எழுதி சரியான பங்க்சுவேஷன் மார்க் போட்டு மிஸ்ஸுக்கு அனுப்பி விடுங்க. And the last question, write an essay on myself. Myself means உங்களை பத்தி நீங்க சொல்ல போறீங்க. என் பேர் இது, நான் இங்க வசிக்கிறேன், இந்த கிரேட் படிக்கிறேன், எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது and எல்லாம் எழுத போறீங்க. எத்தனை வேர்ட்ஸுக்கு? 75 வேர்ட்ஸுக்கு. 75 வேர்ட்ஸ் மீன்ஸ் உங்களோட ரூலர்ல, காப்பிட ரூலர்ல ஒரு 10 லைன் 10 லைன்ஸுக்கு நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா 75 வேர்ட்ஸ். ஓகே, சரியா? 75 வேர்ட்ஸ் வந்துடும். 10 லைனுக்கு நீங்க எழுத வேணும். ஒரு 10 சென்டென்ஸ் எழுதினீங்கன்னா காணும். சரியா? My name is so and so. I am 11 years old. I am studying at எங்க படிக்கிறீங்க? My favorite என்னது? I don't like, எனக்கு என்ன விருப்பம் இல்ல, எனக்கு என்ன விருப்பம், எல்லாம் எழுதலாம். சரியா? இந்த பேப்பர்ல ஏதாச்சும் எஸ் paragraph மாதிரி எழுதுறதா இல்ல சென்டென்ஸ் எழுதுறதா டீச்சர்? சென்டென்ஸா எழுதினீங்கன்னா பிரச்சனை இல்ல பிள்ளைகள். சென்டென்ஸ் ஒரு 10 சென்டென்ஸ் நீங்க எழுதினாலே 75 வேர்ட்ஸ் வந்துடும். சரியா? மை செல்ஃப் பத்தி மிஸ்ஸும் தந்த நானு மை செல்ஃப் அப்படி எழுதலாம். அதனால இல்ல சொல்லிதான் நான் ஸ்டார்ட் இல்லைங்கள. சோ நீங்க எழுதுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா குயிக்கா கேளுங்க பாப்போம். எல்லாரும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. மிஸ் முடிக்க போறேன். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சாம்சரன் விளங்கிச்சா? டீச்சர் எல்லாம் படிச்சது என்ன? Yes, teacher. ப்ளீஸ் மிஸ் சொல்லி தந்ததை விட வித்தியாசமா ஒண்ணும் இல்ல. மூடுங்க பாப்பா நீங்க. ஓகே தானே பிள்ளைகள்? இந்த Yes, சென்டென்ஸ் teacher. மேக் பண்ண தெரியும் தானே? இதுல பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. There is a pool in the picture. There's a tap in the picture. There is a flower water bottle in the picture. And there is a dog in the picture. There are 3 trees in the picture. There are 2 chairs in the picture. There is a grandfather in the picture. There is a paper in the picture. சரியா? வேற என்ன there are பாவிக்கிறதுக்கு இருக்கு? there are வேற ஒண்ணும் இல்லையா? ரைட். அப்ப there is என்னது பாவிப்போம்? singular wordsக்கு. there are plural wordsக்கு பாவிப்போம். plural means ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்தா அதை நாங்க plurals சொல்லுவோம். ஒன்று குறிக்கிறது singular. சோ ஒரு செயலை குறிக்கிறதுக்கு அல்லாட்டிக்கு ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம் there is. அங்க ஒரு there are அங்க இத்தனை சாஸ் இருக்கு. அங்க கிளாஸ் சரியா? இருக்கு. சாஸ் Okay, சாஸ். teacher. ஓகே டீச்சர். அடுத்தது Teacher, make the words plural.
டீச்சர் And இது the short எழுதணுமா? இப்ப எழுதுறேல மிஸ் உங்களுக்கு இப்ப வாட்ஸ்அப் பண்ணி விடுவேன். வாட்ஸ்அப் பண்ணினோனும் எல்லாரும் செய்து முடிச்சிட்டு தான் நீங்க வீட்டு வேலைகள் பார்க்க போகலாம். சரியா? 10:30க்கு முன்னம் நீங்க எல்லாம் செய்து முடிச்சு மிஸ்ஸுக்கு இதை அனுப்ப வேணும். சரியா? அண்டி நான் அனுப்பினேன் டீச்சர் எழுதினது. அன்னைக்கு அனுப்பினது ஓகே. இன்றைக்கு செய்யறது 10:30க்குள்ள மிஸ்ஸுக்கு அனுப்பிடணும். சரியா? குயிக்கா செய்து ஓகே டீச்சர். இந்த ஈவினிங் அடுத்த பேப்பர் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் இன்னொரு பேப்பரும் செய்வோம். சரியா? அதனால எல்லாரும் டைமுக்கு ஜாயின் பண்ணிடணும். இன்னைக்கு Thursday தானே பிள்ளைகள்? எஸ் டீச்சர். எஸ் டீச்சர். எஸ். உங்களுக்கு வளமை போல கிளாஸ் இருக்கு தானே? ஓகே டீச்சர். இன்னைக்கு கிளாஸ் ஏன் வச்சேன் நான் மார்னிங் கிளாஸ் அன்றைக்கு எடுக்கலையில, அதனாலதான் இன்னைக்கு வச்சேன் நான். ஓகே டீச்சர். ஓகே மிஸ். அப்ப நைட்டுக்கு நாங்க இன்னொரு பேப்பர் பார்ப்போம். சோ ஏர்லியா ஜாயின் பண்ணுங்க பிள்ளைகள். பிந்தி ஜாயின் பண்ணிட்டு மிஸ் நான் லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன் முதலாவது விளங்கப்படுத்துங்கன்னு கேட்க கூடாது. ஓகேயா? ஓகே 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 எல்லாருக்கும்? ரைட். ஓகே. Okay. We will meet in the evening at 7 o'clock. Okay? Okay, ஓகே டீச்சர். என்ன எல்லாம் Okay. சாடா இருக்கிற மாதிரி ஓகே. சாடா இருக்கிறீங்களா? வேலைக்கு முடியுதுண்டு. சில பிள்ளைகள் மேத்ஸ் கிளாஸ் சொன்னீங்க பிள்ளைகள், அதனாலதான் நான் உங்களை வேலைக்கு விடுறேன். ஈவினிங் நாங்க இப்படி மடுப்பேன் தானே, நான் ஈவினிங் கொஞ்சம் கூட எடுக்கிறேன் உங்களுக்கா ஃபுல்லா பேப்பர் முடிச்சு எடுக்கிறேன்னா. ஆனா இப்ப யாரும் எழும்ப கூடாது, இருந்த இடத்த விட்டு எழும்ப கூடாது. 10:30க்குள்ள மிஸ்ஸுக்கு செய்து அனுப்பிட்டு தான் எழும்பணும். சரியா? ரைட். ஓகே. ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் பாய். காட் பிளஸ் யூ. பாய் டீச்சர். Bye teacher. Thank you, teacher. Bye, teacher. Good night. Good Thank you, morning, teacher.